ஹாய் காய்ஸ். இன்னைக்கு குக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் செஞ்சிடலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குக்கர் எடுத்து வச்சிடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அதில் ப்ரெஷர் ஒழுங்காக நிற்கல நேற்று. அதனால அதை விட்டுட்டு இந்த இதில் வந்து பேசாமல் வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய காய் இருந்துச்சு. எல்லா காயும் ஃபர்ஸ்டே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட சேர்த்து சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ செஞ்சிடலான்ட்டு பொட்டேட்டோவுமா கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாம் போட்டுட்டு இந்த குக்கர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மேலே வந்து கேப் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இதை கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் லிட்டும் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி குக்கருக்கு இப்படி டேர்ன் பண்ணி யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணாம நம்ம வந்து கிளாஸ்லயும் மூடி போட்டு அந்த மாதிரியும் இதை குக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த மூடி வந்து யூஸ் பண்றதுனால கொஞ்சம் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த மூடியை க்ளோஸ் பண்றதே மேல இருக்கிற அந்த இதை வச்சு தானே டேர்ன் பண்றோம். இதுல வந்து லாக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபுல் குக்கரையுமே லாக் பண்ற மாதிரி பெருசா இருக்கும். இது கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கும். அதை தாண்டி அங்கிட்ட வந்து நான் பொட்டேட்டோ செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அவசரத்துல வேலை பார்க்கும்போது பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கீழே வந்து குப்பை வண்டி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து கொண்டு போய் போடணும். ஆனா இங்க மேல ஒண்ணு குக்கர் இருக்கு, இன்னொரு சைடு பொட்டேட்டோ ஃப்ரை ஆயிட்டு இருக்கு, வதக்கணும் அதை. இப்போ இதை பண்ற கேப்ல நான் கீழே வேற போயிட்டு வேற வந்தேன். வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு ஹிரனுக்கு வேற ஃபுட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சேன். அதுக்குள்ள இங்க வந்து ப்ரெஷர் ஒரு 3-4 விசில் வந்து வந்துருச்சு. நான் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன், விசில் மட்டும் கவுண்ட் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ப்ரெஷர்ல இதுல இருந்து ஓப்பன் பண்ணணும்னா நமக்கு வந்து எப்பயும் விசில்ல வந்து லைட்டா தூக்கணும்னா ப்ரெஷர் ஓப்பன் ஆகும் இல்லையா. இந்த குக்கர்ல வந்து அந்த ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரெஷர் வந்து வெளியில லீக் ஆயிடும். 8:20க்கெல்லாம் ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள இன்னும் வந்து தாளிச்சு கொட்டணும், அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணணும். வேகமா பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஹிரனை வேற அடுத்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், சாப்பாடு ஊட்டி கூட்டிட்டு வேற போகணும். ஆனா வந்து இன்னைக்கு எல்லாரும் தோசை பொடி வச்சு சமாளிச்சுக்கிட்டோம். எப்பயும் ஹிரன் மட்டும்தான் பொடி சாப்பிடுவான். இன்னைக்கு சாம்பார் சாதமா வச்சுட்டேன், குழம்பு மாதிரி வைக்காம. அதனால எல்லாருமே இன்னைக்கு தோசைக்கு பொடி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிரனுக்கு வந்து நியூவா வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க, இப்பதான் கொடுக்குறாங்க. அதை வந்து எடுத்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவர் வந்து இன்னைக்கு அதை போட்டு போகமாட்டேன்னு சேட்டை பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் அவரை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வந்து அப்புறம் ஜிம்முக்கு போனேன். போயிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லாகின் பண்ணியாச்சு. இந்த டே இப்படிதான் போச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.